எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன். எபிசோடு 15 14 நாள் டயட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இந்த 15வது நாள்லேருந்து கொஞ்சம் டயட்டை ஹார்டாக பண்ணலான் இருக்கேன். ஸோ அதனால் மார்னிங் எந்திரிச்சு நம்ம எலக்ட்ரோலைட்டை குடிச்சிட்டு ஜிம் போயாச்சு. இன்றைக்கி ஜிம்மில் என்ன கதைனா, ஃபஸ்ட்டு போய்ட்டு வார்ம் அப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கார்டியோ செஷன் முடிச்சுட்டு இன்க்ளைனில் ஒரு 15 மினிட்ஸ் வாக்கிங் முடிச்சுட்டு இன்றைக்கி செஸ்ட் ஒர்க் கொடுத்தான். முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மார்னிங்க்கு ஆஃப்டர்நூனுக்கு ஏற்ற மாதிரி வெஜிடபிள்ஸ் குக் பண்ணணும். குக் பண்ணிகிட்டு இருக்கப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, ஐயையோ புரத குழுக்களை குடிக்க மறந்துட்டேன். அப்புறம் அவசர அவசரமாக ஓடி குழுக்களை குடிச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் குக் பண்ணோம்ல, அவன் தான் மெயின் ப்ரோட்டீன் சோர்ஸு சிக்கனு. குக் பண்ணி முடிச்சுட்டு குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு செஞ்சு வச்ச பிரேக்ஃபாஸ்ட், அதாவது அந்த பொரியலையும் சிக்கனையும் அளவாக, அதாவது சிக்கன் ஒரு 150 கிராம், பொரியல் ஒரு 150 கிராம் எடுத்து சாப்பிட்டு அதே அளவு தான் மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். பொரியலை கொஞ்சம் அடை மாதிரி செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் சிக்கனு இதை மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம பாஸ்கர் வந்திருந்தான் சாயங்காலம். அவனுக்கு கொஞ்சம் பிஸ்கட் போட்டிருந்தேன். தலைவன் பிஸ்கட் எல்லாம் நின்று சாப்பிட மாட்டார், உட்காந்து சாப்பிடுவார். நைட்டு ஆஃபீஸ்லேருந்து வர மணி 9 ஆயிடுச்சு. அதனால தான் வீடியோ லேட்டு வந்தால் நம்ம பஞ்சு குட்டி போன்விட்டா குடிச்சிட்டு இருக்கான். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணியிருக்க மக்களே. டாட்டா பை.